ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் செகண்ட் ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆதியும் பாரதியும் திருப்பி சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து என்ன ஆகுதுன்னா, பாரதி வந்து அந்த ரூமில் எப்படி படுத்துக்கிட்டே இருக்காங்க, கண்ணை மூடிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து அவங்களுக்கு ஆதியோட இதயம் துடிக்கிற ஓசை வந்து கேட்குது. ஸோ இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அது லேப்டாப்னு அந்த சத்தம் கேட்குது. உடனே அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆதி உயிரோடு தான் இருக்கீங்க, ஆதி உங்களுக்கு ஒன்றுமே ஆலை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அந்த பையன், அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா ஏன்க்கா கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தம்பி, அண்ணன் வந்து உயிரோடு தான் இருக்காரு, அவருக்கு ஒன்றுமே ஆகலை, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. அங்கே போலீஸ் இன்னும் பாவம் நின்றுட்டு தான் இருக்காங்க. அந்த மூட்டையில் கொண்டு வந்த அந்த ஆளையும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க திரும்பி வந்த உடனே போலீஸ் கேட்குறாங்க, சரி ஓகே அந்த ஐடென்டிஃபை பண்ணுறியாமா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை சார், அது வந்து அவர் கிடையாது, அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார், எனக்கு தெரியும், அதனால் நான் அவரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன், இது அந்த மூட்டையில் நான் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, என்னம்மா இது உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு, இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா, உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. உடனே இன்னொரு போலீஸ் சொல்கிறாரு, சார் அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க சார், அவங்களால நிற்க கூட முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்கள் முதல்ல உட்காருங்கம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, தம்பி போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே கூட்டத்தெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் தள்ளி போயிடுறாங்க. பாரதி மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பியும் அவங்களுக்கு வந்து அந்த இதயத்தோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே அந்த பீட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு டீப்பர் ஃபாரஸ்ட்டுக்கு அடிவாரத்துக்கு போயிடுறாங்க. அங்கே அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து ஆதி வீழ்ந்து கிடக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே அறிவு அம்ச ஆட்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னடா அது, இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானான்னு சொல்லிட்டு நெஞ்சில் வந்து காதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. இதையும் நல்லா துடிக்குதுடா, ஆனால் மூச்சு மட்டும் ஏதோ கொஞ்சம் இருக்க மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. சரி எதுக்கு சந்தேகம், ஒரு கத்தியை வச்சு குத்திடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஒன்று இன்னொருத்தர் சொல்கிறாரு, கத்தியை வச்சு குத்தினா ஏற்க மரணமாக இருக்காது, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து ஆதி தலையில் போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக பாரதி வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த கல்லை பிடிச்சிட்டு நிற்கிறவரை காலாலேயே ஒரு உதைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டையை எடுத்து அந்த 2 ரவுடிகளையும் போட்டு அடின்னு அடித்து அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுடுறாங்க. இப்போ உடனே ஆதியை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஆதி எழுந்துருங்கன்னு சொல்லி அவர் ஹார்ட் எல்லாம் இது பண்ணி சிபிஆர்லாம் பண்ணி அவரை எப்படியாவது பழைக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க ஆட்ட அமுத்த அவர் எப்படி ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துக்கிட்டு உடனே மூச்சு விடுறாரு. உடனே அவங்க அழறாங்க, யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டோடனே அந்த பக்கமாக ஒரு 2 பேர் போகிறாங்க. அவங்க உடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டு வராங்க. இவங்க உடனே வந்து இவர் என்னோட ஹஸ்பண்டு மேலேருந்து விழுந்துட்டாரு, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டவுடனே அவங்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. உடனே அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே ஆதிக்கு வந்து கொஞ்சம் கையில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் அங்கங்கே ரத்த காயம்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ஆதி நல்லபடியாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பாரதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே பாரதி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆதி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பாரதி கவலை, நீங்கள் தான் இருக்கீங்களே, எனக்கு என்னன்னாலும் நீங்கள் பார்த்துருவீங்க, என்னை காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி பாரதி நான் அங்கே தான் விழுந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி வந்து அவரோட ஹார்ட்டில் அப்படி கை வச்சு சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்கல்ல நம்ம 2 பேரையும் இணைக்கிறது இந்த இதயம் தான், அந்த இதயத்தோட ஓசை தான் எனக்கு கேட்டுது, அந்த இதயம் துடிக்கிற ஓசையை கேட்டு அது எங்கே துடிக்குதோ நான் அங்கேயே அப்படியே ஓடி வந்தேன், பார்த்தா நான் உங்களை வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த இதயத்தினால தான் நம்ம 2 பேருக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அழறாங்க பாரதி, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் உங்களை எப்படி விட்டேனே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நான் மறக்கணும்னு நினைக்கிறத திருப்பி ஞாபகப்படுத்தாதீங்க பாரதி, இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி நம்ம மறந்துடுவோம், அதான் இப்போ எல்லாம் நல்லா ஆயிடுச்சுல்ல, நான் தான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் இல்லை, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, சரி போகிறோம் ஆதி, நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இன்னும் 2 நாள் பிளான் இருக்குல்ல, நம்ம இங்கே இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம், இங்கே நம்மளை சுற்றி நிறைய தப்பாக நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இப்போ நீங்கள் விழுந்தது எதேச்சியான ஒரு செயலாக இருந்தால் கூட உங்களை வந்து யாரோ ஒருத்தன் கொலை பண்ணவும் முயற்சி பண்ணா, சரியான நேரத்துக்கு நான் அங்கே வந்ததுனால அந்த இதையும் நான் உங்களை காப்பாற்றிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது யார் உங்களை தொடர்ந்து கொலை பண்ண பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நம்மளை சுற்றி ஏதோ நடக்குது ஆதி, நீங்கள் எதையாவது எங்கிட்டேருந்து மறைக்கிறீங்களா, ஏதாவது உண்மை இருந்தால் என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆதி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பாரதி அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு ஊருக்கு கிளம்புறதா முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஆதியை வந்து அடுத்தது அந்த மலை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாரதி. அங்கே போனோடனே சாமிக்கிட்ட போய் நல்லபடியாக நீ எனக்கு அவரை திருப்பி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை விட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ அங்கே போலீஸ் ஜீப்பில் போலீஸ்லாம் வராங்க. வந்துட்டு சார் எப்படி இருக்கீங்க சார், உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் எப்படி இல்லாமல் படாத பாடுபட்டுட்டாங்க, அவங்கள வந்து எம்மங்கிட்டேருந்து எப்படி சத்யவானை வந்து சாவித்திரி மீட்டாங்களோ அந்த மாதிரி உங்களை மீட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க, அவங்க அவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்காங்க உங்களை மீட்கிறதுக்காக, ரொம்ப பாராட்டணும் இப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சதுக்கு அப்படின்லாம் அந்த போலீஸ் நிறைய சொல்கிறாரு. ஆதி அப்படியே பெருமையாக பாரதியை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் சொல்கிறாரு நான் உங்களை கொலை பண்ண வந்தவங்களையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார், கூடிய சீக்கிரம் ட்ரேஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி உடனே வந்து என் நம்பர் இருக்கா, ஓகே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு சாமியார் வராரு. அவர் உடனே வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து சொல்கிறாங்க என்னவோ எப்படியோ பொழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடனே சொல்கிறாரு அங்கேருந்து, எப்படி விட்டுருவ, அவளோட உசுறு உங்ககிட்டல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சாமியார் அப்படியே பார்க்குறாங்க. அந்த சாமியார் தொடர்ந்து சொல்கிறாரு, உசுறு உள்ளே துடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி வந்து உன்னை விட்டு போவான் அவன் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, சாமி நீங்கள் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு புரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சாமியார் சொல்கிறாரு, ஆராயாத எதையுமே, நடக்கிறதெல்லாம் வந்து அவன் போட்ட கணக்கு, அவன் போட்ட முடிச்சு யாருமே உங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சாமியார் வந்து கிட்டத்தட்ட ஆதியோட இதயத்தில் இருக்கிறது பாரதிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் அது பாரதிக்கு புரியல. பாரதி உடனே ஆதியை பார்த்து கேட்குறாங்க, இவர் ஏதோ சொன்னார், எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சுதா ஆதி அப்படின்னு கேட்குறாரு. பட் ஆனால் வந்து ஆதியும் ஒன்றும் பதிலே சொல்லலை. அப்படியே ஆதியும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சரி சார் நீங்கள் கிளம்புங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க வீட்டில் யாருமே இல்லை. அங்கே இருந்த ஒருத்தர் வேலைக்காரர் மட்டும் வந்து நிற்கிறாரு. அம்மா ஐயாக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அடிதான்ப்பா, ஒன்றும் இல்லை, தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டாலா, எல்லோரும் எங்கே போய் யாருமே இல்லையா வீட்டிலன்னு கேட்குறாங்க. இல்லை எல்லோரும் வெளில போயிருக்காங்க, அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க, தமிழ் பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கு ராணியோட அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொண்டு வந்து ஹாலில் உட்காந்து வைக்கிறாங்க. ஆதியை போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவர் தான் குடிக்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஏதோ குடிக்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதி அதை கையில் வாங்கி குடிக்க பார்க்குறாரு. ஆனால் அவர் கை உடஞ்சிருக்கிறதுனால முடியல. ஸோ பாரதியை அப்படியே வந்து அவர் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே குடிக்கிறாரு. அதோடு வந்து 2 ஜூலையோட எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஆதி பாரதி திருப்பியும் சேர்ந்துட்டாங்க. ஸோ நல்லபடியாக சென்னையும் வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள யார் இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.